வணக்கம். செந்தடலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸவிகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரி இன்றும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க சீனாவுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார். பொருளாதார மீட்சிக்கு அரசாங்கத்திடம் சிறந்த திட்டங்கள் ஏதும் கிடையாது என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் ஜான்சன் பிரிட்டோவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கொள்கலன்களை அகற்றுவதில் ஏற்படும் தாமதத்தால் நீண்ட வரிசையில் பல நாட்களாக காத்திருக்க வேண்டியுள்ளதாக பார ஊர்தி ஓட்டுநர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். யாழில் வத்திராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதை இணைந்த சிலை ஒன்று கரையொதுங்கியுள்ளது. மூச்சுக்குழாயில் வேர்க்கடலை சிக்கியதால் 1.5 அகவையுடைய குழந்தை உயிரிழந்துள்ளது. யாழில் கடல் தொழிலுக்கு சென்ற தொழிலாளி ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார். அமெரிக்காவின் தற்போதைய மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் 5 பேரும் ஒரே நிகழ்வில் பங்கேற்றிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. வடகொரியாவில் இருந்து வெளியேறியதாக சொல்லப்படும் பெண் ஒருவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். தொடர்பென விரிவான செய்திகள். தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸவிகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரி இன்றும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரியும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சொந்தமான காணிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க கோரியும் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதி முன்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராலும் அந்த பகுதி மக்களாலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை பிற்பகல் 5 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த கவனஈர்ப்பு போராட்டமானது இன்று மாலை 6 மணி வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி காண்டீபன், ஊடக பேச்சாளர் சுஹாஸ் உள்ளிட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் காணி உரிமையாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க சீனாவுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கிறார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க சீனாவுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்திற்காக இன்றைய நாள் பயணமாகின்றார். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க நாளை முதல் 17ஆம் நாள் வரை சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார். அத்தோடு இந்த விஜயத்தின் போது தொழில்நுட்பம், விவசாயம் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட துறைசார் பல கள விஜயங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதோடு பல உயர்மட்ட வர்த்தக கூட்டங்களிலும் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க மேற்கொள்ளும் 2வது வெளிநாட்டு உத்தியோகபூர்வ விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொருளாதார முயற்சிக்கு அரசாங்கத்திடம் சிறந்த திட்டங்கள் ஏதும் கிடையாது என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகள் நாட்டுக்கு எதிரானது என்று விமர்சித்த தேசிய மக்கள் சக்தி இன்று அவரது கொள்கைகளை அச்சொட்டாக நடைமுறைப்படுத்துகின்றது என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் துரதிர்ஷ்டத்தால் தான் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தார். நாட்டு மக்கள் வெகு விரைவில் உண்மையை விளங்கிக் கொள்வார்கள். ரணிலின் புண்ணியத்தால் நாட்டை நிர்வாகிக்கும் உண்மையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்வது இலகு, செயற்படுவது கடினம் என்பதை தற்போதைய அரசாங்கம் உண்மை என்று நிரூபித்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கினார். அதேபோல் 75 ஆண்டுகால அரசியலை சாபம் என்று விமர்சித்து நாட்டுக்காக சேவையாற்றிய அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் வெறுப்பை தோற்றுவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் போலியான வாக்குறுதி மற்றும் வெறுப்பு பேச்சுக்கள் ஆகியவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். தேர்தல் வெற்றிக்காக தேசிய மக்கள் சக்தி வழங்கிய நடைமுறைக்கு சாத்தியமற்ற வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பியுள்ளது. பொருளாதார மீட்சிக்கு அரசாங்கத்திடம் சிறந்த திட்டங்கள் ஏதும் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் ஜான்சன் பிரிட்டோவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் ஜான்சன் பிரிட்டோவை கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள தலைமை அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருவதாவது, அண்மையில் முல்லைத்தீவு கடலில் தமக்கு அடைக்கலம் தருமாறு படகு ஒன்றின் ஊடாக ரோஹிங்கிய அகதிகள் பலர் வருகை தந்தனர். குறித்த படகில் வந்த சுமார் 100க்கும் அதிகமானவர்கள் விமானப்படையின் கண்காணிப்பில் தடுத்து வைக்கப்பட்டு அவர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்றன. அவர்களை நாடு கடத்துவது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர்களை நாடு கடத்த வேண்டாம் என முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது. குறித்த போராட்டத்தில் பங்கு பற்றிய வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் ஜான்சன் பிரிட்டோ, மியான்மரில் பாதுகாப்பு இல்லை என்றும் தமக்கு பாதுகாப்பு தருமாறு அடைக்கலம் கோரிய ரோஹிங்கிய முஸ்லிம்களை இலங்கை அரசாங்கம் மியான்மரிடம் ஒப்படைக்க கூடாது என வலியுறுத்தியிருந்தார். அவர்களை இலங்கையிலிருந்து பாதுகாப்பாக இன்னொரு நாட்டிடம் சர்வதேச மனித உரிமைகள் நிறுவனங்களின் கண்காணிப்பில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கவனஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த போராட்டம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காகவே கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு தலைமை அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொள்கலன்களை அகற்றுவதில் ஏற்படும் தாமதத்தால் நீண்ட வரிசையில் பல நாட்களாக காத்திருக்க வேண்டியுள்ளதாக பாரவூர்தி ஓட்டுநர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். கொள்கலன்களை அகற்றுவதில் சுங்கத்தில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல நாட்களாக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளதாக கொள்கலன் பார ஊர்தி ஓட்டுநர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். ஒரு கொடவத்த மற்றும் தொட்டலங்க உள்ளிட்ட வீதிகளின் இருபுறமும் பல நாட்களாக கொள்கலன் பார ஊர்திகள் நீண்ட வரிசையில் காணப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக துறைமுக வளாகத்தில் ஏராளமான கொள்கலன்கள் விடுவிக்கப்படாமல் தேங்கி கிடப்பதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுங்கத்துறையிலிருந்து தினமும் 1800 கொள்கலன் விடுவிக்கப்பட வேண்டும் என்றாலும் தற்போது சுமார் 700 கொள்கலன்கள் மட்டுமே விடுவிக்கப்படுவதாக கொள்கலன் பார ஊர்தி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் காரணமாக தினமும் 500 முதல் 600 வரையிலான கொள்கலன்கள் சிக்கிக் கொள்வதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. சுங்க சோதனைகள் தனியார் நிறுவனத்தினால் நடத்தப்படுவதே இதற்கு காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களில் 60% ஆய்வு இல்லாமல் விடுவிக்கப்படுகின்றன. இதனால் ஏற்பட்டுள்ள தாமதத்தை தடுப்பது குறித்து ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இலங்கை சுங்கம், இலங்கை துறைமுக அதிகார சபை, துறைசார் அமைச்சர்கள், பிரச்சனையை எதிர்கொள்ளும் கொள்கலன் போக்குவரத்து உரிமையாளர்கள் மற்றும் துறைமுக சேவைகள் சங்கம் ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். கடந்த 3 வாரங்களில் நாட்டிற்கு வந்த சுமார் 24 கப்பல்கள் வேறு நாடுகளில் உள்ள துறைமுகங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை கலந்துரையாடலின் பின்னர் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில், சுங்கத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 2 வாரங்களில் 30 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். யாழில் வத்திராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதை இணைந்த சிலை ஒன்று கரையொதுங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதை இணைந்த சிலை ஒன்று கரையொதுங்கியுள்ளது. அண்மை காலமாக காலநிலையில் ஏற்பட்ட மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள், சூறாவளி, புயல்கள் தென்கிழக்கு ஆசியாவின் பல நாடுகளில் ஏற்பட்டது. இதன்போது இந்தோனேஷியா, மலேசியா அல்லது இந்தியா போன்ற ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து இந்த சிலை வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. குறித்த சிலையை அதிகளவான மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர்.
மூச்சுக் குழாயில் வேர்க்கடலை சிக்கியதால் 1.5 அகவையுடைய குழந்தை உயிரிழந்துள்ளது. மூச்சுக்குழாயில் வேர்க்கடலை சிக்கியதால் 1.5 அகவையுடைய குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதுடன் சுன்னாகம் ஐயனார் வீதியை சேர்ந்த சசிதரன் டனியா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. நேற்று முன்னாள் மாலை குழந்தை வேர்க்கடலை உண்ட நிலையில் குழந்தைக்கு புரைக்கேறியுள்ளது. அதன் பின்னர் குழந்தை இயல்புக்கு திரும்பியது. இருப்பினும் நேற்று அதிகாலை குழந்தை அழுது வாந்தி எடுத்ததை அடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆயினும் நேற்று அதிகாலை குழந்தை உயிரிழந்துள்ளது. சுவாச குழாயில் வேர்க்கடலை சிக்கியதாலேயே இறப்பு சம்பவித்துள்ளமை உடற்கூற்று பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. இறப்பு விசாரணைகளை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். யாழில் கடற்தொழிலுக்கு சென்ற தொழிலாளி ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார். யாழில் கடல் தொழிலுக்கு சென்ற தொழிலாளி ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார். குருநகர் பகுதியிலிருந்து நேற்று முன்னாள் கடல் தொழிலுக்காக கடலிற்குள் சென்ற வேளையில் நேற்றைய நாள் கடலில் தொழிலில் ஈடுபட்டிருந்த வேளை திடீர் சுகவீனம் ஏற்பட்டதை அடுத்து சக தொழிலாளிகள் படகினை ஊர்காவற்துறை கடற்கரைக்கு திருப்பி சுகவீனமுற்ற தொழிலாளியை ஊர்காவற்துறை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதன்போது தொழிலாளி ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என மருத்துவர்கள் அறிக்கையிட்டதை தொடர்ந்து சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்காவின் தற்போதைய மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் 5 பேரும் ஒரே நிகழ்வில் பங்கேற்றிருப்பது பேசு பொருளாகியுள்ளது. அமெரிக்காவின் 39வது ஜனாதிபதியான ஜிம்மி கார்ட்டரின் இறுதி சடங்கில் அந்நாட்டின் தற்போதைய மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் 5 பேரும் பங்கேற்றிருப்பது பேசுபொருள் ஆகியுள்ளது. வாஷிங்டன் தேசிய பேராலயத்தில் நடைபெற்ற அரசு இறுதி சடங்கில் ஜனாதிபதி ஜோ பைடன் ஜிம்மி கார்ட்டருக்கு புகழாரம் சூட்டியிருந்தார். அதேவேளை அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் பிற முன்னாள் ஜனாதிபதிகளான பராக் ஒபாமா, ஜார்ஜ் டபிள்யூ புஷ், பில் கிளின்டன் மற்றும் ஜோ பைடன் ஆகியோர் ஒரே மேடையில் சந்தித்துள்ளனர். மேலும் கடந்த நவம்பர் 5ஆம் நாள் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டியிட்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இருவரும் பொது நிகழ்வில் ஒன்றாக கலந்து கொண்டமை இதுவே முதல் தடவையாகும். 2018 ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷின் தந்தையின் இறுதி நிகழ்வின் பின்னர் மீண்டும் 5 ஜனாதிபதிகளும் ஒன்றாக கலந்து கொண்ட நிகழ்வு இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவிலிருந்து வெளியேறியதாக சொல்லப்படும் பெண் ஒருவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். உலகின் மர்ம பிரதேசமாக உள்ள வடகொரியாவில் விசித்திரமான சட்டங்கள் உள்ளன. இந்த நிலையில் வடகொரியாவில் இருந்து வெளியேறியதாக சொல்லப்படும் பெண் ஒருவர் கூறிய தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. வடகொரியாவில் இருந்து வெளியேறிய பெண்ணுடன் சமூக வலைதள பிரபலம் ஜோ ரோகன் நடத்திய உரையாடலின் போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வடகொரியாவில் இருந்து வெளியேறியதாக சொல்லப்படும் பெண் தெரிவிக்கையில், வடகொரியாவில் அனைவரது வீடுகளிலும் கிம் ஜாங் உன்னின் படத்தை வைத்திருக்க வேண்டும். ஒரு தூசு கூட படியாமல் அந்த படம் இருக்க வேண்டும். திடீரென நள்ளிரவில் கூட வந்து அதிகாரிகள் வீட்டை தட்டி படத்தில் தூசு இருக்கின்றதா என பார்ப்பார்கள். அந்த புகைப்படத்தில் ஏதாவது அழுக்கு இருந்தால் அது அரசுக்கு விசுவாசமில்லாத செயலாக கருதப்பட்டு அந்த நபர் உடனடியாக கைது செய்யப்படுவார். மரண தண்டனை கூட இதற்கு விதிக்கப்படலாம். அல்லது குடும்பத்தில் 3 தலைமுறையினருக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். ஒருவேளை வீடு தீப்பிடித்தால் கூட கிம் ஜாங் உன்னின் படத்தை தான் முதலில் காப்பாற்ற வேண்டும். அதன் பிறகே உயிரை காப்பாற்றிக் கொள்வது பற்றி யோசிக்க வேண்டும் என்றும் அவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.